Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரும் தன் விருப்பத்தை ஓபிஎஸ் வெளிப்படையாக கூறிய நிலையில் இபிஎஸ் பதில் கொடுத்துள்ளார். மறுபுறம் தேமுதிக திமுகவுடன் கூட்டணி சேரப்போகிறதா உள்ளிட்ட தேர்தல் கூட்டணி தொடர்பான லேட்டஸ்ட் தகவல்களை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு சலீம். சில பேர் இன்னும் தங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை தெரிவிக்காமல் இருக்கிறார்கள். தேமுக இன்னும் உறுதி செய்யப்படல, ஆனால் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. பாமகவில் அன்புமணி இந்த பக்கம் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்துவிட்டார். ராமதாஸ் அவர்கள் இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. ஓபிஎஸ் அவர்கள் எந்த பக்கம் என்று பரபரப்பாக பேசப்பட்டது. இன்று ஒரு ப்ரெஸ் மீட் வைத்தார். அதில் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க. திரு ஓபிஎஸும் பதில் கொடுத்தார். அந்த பதிலில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தனியாக ஒரு அரசியல் கட்சி தொடங்கப் போவதில்லை என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார். செய்தியாளர்கள்லாம் கேட்டாங்க, நீங்கள் அந்த பக்கம் போய் சேர்ந்துருவீங்களா அப்படின்னு சொல்லி. அவர் சொல்கிறாரு, ஏற்கனவே டிடிவி இபிஎஸ் பக்கம் போயிட்டார், நானும் வர ரெடியாக இருக்கேன், என்னை சேர்த்துக்க அவங்க ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அதற்கு திரு இபிஎஸ் அவர்களிடம் கேட்கப்பட்டது, ஓபிஎஸ் இப்படி சொல்கிறாரு உங்ககிட்ட, அதாவது அதிமுகவில் வந்து இணைஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி திரு இபிஎஸ் சொல்கிறார். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, 4 ஆண்டு காலமாக சொல்லி கொண்டிருக்கிறார், நாங்கள் அவரை கட்சியிலிருந்து நீக்கிட்டோம், மறுபடியும் சேர்க்கிறதா இல்லைன்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. திரு ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அவர்கள் பேசியது உங்கள் பார்வைக்கு. நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அன்னார மற்றும் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு எதிரும் புதிருமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஜனநாயக கூட்டணியில். அவர்கள் நினைத்தால், யார் நினைத்தால், திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் யார் கையில் இருக்கு, அவர் கையில் இருக்கு. நாங்கள் இணைய வேண்டும் சொல்லியிருக்கிறோம். அதிலிருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை திரு டிடிவி மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையும் தான் சொல்றேன், அவர் இணையும் சொன்னால் இணைஞ்சிடலாம்ல. அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள் மாபெரும் வெற்றி அடையும். டிடிவி என்ன செஞ்சாருன்னா அதிமுகவோட ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அவர்கிட்ட கேட்கும் போது ஸ்லீப்பர் செல் எல்லாம் லைவ் செல் ஆயிடுச்சு, நாங்க அண்ணன் தம்பிய சண்டை போட்டாலும் எதிர்த்து ஒன்னு சேரும் சொல்லிருக்காருல்ல. நான் ரெடி. திரு டிடி தினகரன் அவர்களும் அவருடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெடியா கேட்டு சொல்லுங்க. இது அன்னைக்கு தினம் தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு, 3-4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. எந்த புது கட்சியும் தொடங்குற எண்ணம் எனக்கு இல்ல. அது அவரை தான் கேட்கணும், நீங்க அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, ஒரு பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் இழைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. தேமுதிக இன்னும் வெளிப்படையாக தங்களுடைய கூட்டணியை அறிவிக்கவில்லை. இபிஎஸ் அவர்களிடம் கேட்கப்பட்டது, தேமுதிக உங்களோட கூட்டணி வர மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, கூட்டணி பேச்சுவார்த்தையே இன்னும் ஆரம்பிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா திமுக பக்கம் போகிறாங்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. திமுக வட்டாரங்கள் இதை மறுக்கவில்லை. இன்னும் ஒருபடி மேலே சொல்லப்போனால், கூட்டணி பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட இறுதியாகுது அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஆனால் சீட்ஸு சிங்கிள் டிஜிட்டில் இருக்குமா அல்லது சிங்கிள் டிஜிட்டை தாண்டுமா என்பதை பார்க்க வேண்டி இருக்கும். அதாவது எத்தனை சீட்டு வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி, அடுத்த கட்டமாக ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் கேட்டு வாங்குவார்களா என்று அங்கே பரபரப்பாக பேசப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ நாம் டிஎம்கே அலையன்ஸுக்கு போவோம். டிஎம்கே கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு சென்ற முறை கொடுத்ததை விட இந்த முறை அதிகமாக கொடுங்க, பாருங்கள் நம்ம கூட்டணியெல்லாம் ரொம்ப உறுதியாக இருக்குது, நாங்கள் எங்கேயும் பிரிஞ்சு போகல, மற்ற கூட்டணியில் இருக்கின்ற சலசலப்பு திமுக கூட்டணியில் இல்லை, ஏற்கனவே இருக்கிற கூட்டணி ரொம்ப உறுதியோடு இருக்கும், உங்களோடு இருக்கும், உண்மையாக இருக்கும்,
ஆட்சி நீங்கள் மட்டும்தான் செய்கிறீங்க, குறைஞ்சபட்சம் எங்களுக்கு சீட்டாவது அதிகம் கொடுங்க, மற்ற கட்சியிலெல்லாம் ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் நம்ம பேசலை. குறைஞ்சபட்சம் சீட்டாவது அதிகமாக கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் ஒருபடி மேலே போய் என்ன கேட்குறாங்க, ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் வைக்கிறாங்க. இதுவும் சீட்ஸை அதிகமாக பெறுவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக திட்டவட்டமாக தெரிவித்ததாக அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. சீட்டு எங்கேருந்து கூடுதலாக கொடுக்க முடியும்? சென்ற முறை கொடுத்தவாறே இந்த முறையும் போட்டி போட்டால் அது சிறந்தது. அதை விட்டு சீட்ஸ் கூடுதலாக கொடுக்கணும் அப்படின்னா திமுக தான் தங்களுடைய தொகுதியை தியாகம் செய்யணும். ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னா அது சிக்கல் ஆகும். அந்த தொகுதியில் அவர்கள் ஏமாற்றத்தில் எப்படி உறுதியாக வேலை செய்வார்கள்? அதனால் இது அவ்வளோ சுலபமாகலாம் நீங்கள் கேட்குற மாதிரி, கூட்டணி கட்சிகள் கேட்குற மாதிரி சீட்டுகளை அள்ளி கொடுத்து விட முடியாது. மிகவும் ஜாக்கிரதையாகத்தான் செயல்பட வேணும். அது மட்டும் இல்லை, இந்த முறை 2 கட்சியினர் கூடுதலாக கூட்டணிக்கு வர மாதிரி இருக்காங்க. ஒன்று, திரு கமல்ஹாசன் ஏற்கனவே கூட்டணிக்கு வந்து விட்டார், அவர் ராஜ்யசபா எம்பி. பட் இந்த முறை சட்டமன்ற தேர்தலிலும் அவர் கட்சியை சார்பாக போட்டியிடுவார்கள். 2வது, தேமுதிக கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தேமுதிகவுக்கும் மக்கள் நீதி மையத்திற்கும் திமுக தங்களுடைய தொகுதி ஒதுக்கீட்டிலிருந்து எடுத்து கொடுக்கும் ஏற்கனவே சீட்டு குறையுமே தவிர புதிதாக மீண்டும் எப்படி உங்களுக்கெல்லாம் அதிகரித்து கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி திமுக கேம்பில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. கடைசியாக பாஜக அதிமுக என்று சொல்லும் பொழுது பாஜகவை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கட்சிகள் கூட்டணியில் வந்தால் சிறப்பாக இருக்குமே, தேர்தல் கூட்டணி கதவுகளை திறந்தே வைத்திருப்போம் என்ற நிலைப்பாடு எடுத்ததாக அந்த கூட்டணி வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. ஆனால் அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, வந்த கூட்டணி வரைக்கும் போதும், முதல்ல கூட்டணி என்ற கதவை அடைத்து விட்டு சீட் ஷேரிங், யார் யாருக்கு எத்தனை தொகுதி, எந்த தொகுதியில் யார் நிற்க போகிறா அப்படிங்கிறத நாம் முடிவு செஞ்சிடலாம். ஆனால் அதற்கு முன்பாக கூட்டணி கதவை அடைக்க வேண்டும். போதுமான நபர்கள் நம்ம கூட்டணியில் வந்து விட்டாங்க. ஏற்கனவே அதிமுக சென்ற ஆண்டு போட்டி போட்ட தொகுதிகளிலிருந்து சில தொகுதிகள் இம்முறை இழக்கும், அதாவது குறையும் என்று தெரிகிறது. எத்தனை சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்களோ அது குறையும் என்று தெரிகிறது. அடிப்படையாக அதிமுகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதியே குறையும் என தெரியும் போது இன்னும் கொஞ்சம் கட்சிகளை கூட்டணிக்குள் அழைத்து வந்தால் இன்னும் கொஞ்சம் குறையுமே. அதனால் அதற்கு வாய்ப்பில்லை. ஏற்கனவே இபிஎஸ் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஆட்சியில் பங்கெல்லாம் கிடையாது, ஆட்சி என்பது அதிமுக செய்யும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கார். அப்போ ஆட்சி செய்யணும் அப்படின்னா போதுமான சீட்ஸ் இருக்கணும். அப்போ அதில் தியாகம் செய்ய அதிமுக விரும்பவில்லை என்று அதிமுக பாஜக கூட்டணி வட்டாரங்கள் பேசிக்கொள்கின்றன. இப்படியாக தமிழகத்தில் தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கிறது. Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.